எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பொதுவாகவே நம்ம அரசியல் கூட்டங்களில் அரசியல்வாதிங்க பேசுகிறத கேட்போம். ஒன்றும் இல்லை, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு அது திரும்ப பேசுவாங்க. இங்கே கூடி இருப்பது பொதுக்கூட்டமா அல்லது மாநகரா என்று வியக்கும் அளவிற்கு இங்கே அனைவரும் கூடி இருக்கின்றீர்கள் அப்படிம்பாங்க. இங்கே தெரிவது தலைகளா அல்லது கடல் அலைகளா இப்படிலாம் பேசுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா பொருந்தும்? புரட்சி தலைவருடைய கூட்டங்களுக்கு இது பொருந்தும். புரட்சி தலைவர் படங்கள் ரிலீஸ் ஆனால் புரட்சி தலைவர் படங்களை பார்க்க வரக்கூடிய அந்த ரசிக பெருமக்களுக்கு இது பொருந்தும். இதுதான் உண்மை. ஆனால் இப்போ எல்லோரும் இதை பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, புரட்சி தலைவர் நடித்த ஒரு படம் ரிலீஸு எந்த ஊர்லைங்க? நாமக்கல்லில். புரட்சி தலைவர் படம்னா எப்படி கூட்டம் கூடும், எப்படி அந்த தியேட்டர் நிரம்பி வழியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 4-5 நாளைக்கு முன்னாடியே அந்த தியேட்டரில் அந்த கவுண்டரில் படுத்திருந்து அந்த படத்தை பார்த்தவங்களாம் நிறைய பேர் கதையாக சொல்லியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு தியேட்டர் ஜனம் உள்ளுக்கு படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 10 தியேட்டர் ரசிகர்கள் கூட்டம் வெளியே நிற்கும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் புரட்சி தலைவர் சொந்த படம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். படம் போட்டாச்சு, ரசிகர்களுடைய படம் ரிலீஸு, படம் உள்ளுக்க போட்டாச்சு. கைத்தட்டல் விசில் சத்தமும் உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கேட்குது. அந்தளவுக்கு புரட்சி தலைவனுடைய அந்த படத்தை பார்த்து கைத்தட்டலும் அவங்களுடைய அந்த தலைவான்னு கத்துற அந்த கரகோஷமும் வெளியே தெரியுது. அதை பார்த்து இவங்களுக்கு உற்சாகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோமே, அடுத்து நம்ம அந்த எந்த சீனில் எந்த சீன் இந்த அளவுக்கு ஒரு கைத்தட்டல் பெறக்கூடியதாக இருக்குது, அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குது, உள்ளுக்கு அவ்வளோ சத்தமே அப்படிங்கிறது படம் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்குமே வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏக்கத்தில் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து படம் விடப்போகுது, நம்ம பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், தலைவர் முகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே நிற்கிறாங்க. ஆனால் படம் உள்ள ஓடி முடிஞ்சதும் யாருமே வெளியே வரல. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. வெளியே வருவாங்க, அடுத்து டிக்கெட் தருவாங்க, உள்ளே போய் நம்ம படம் பார்க்கலாம், தலைவருடைய முகத்தை பார்க்கலான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்களோ ஒழிய உள்ளேருந்து யாருமே வெளியே வந்த பாட்டை காணோம். என்ன எதுன்னு விசாரித்தா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக்கு. ஏன் அவங்க படம் முடிஞ்சு வெளியே வரல அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஷாக். என்னடா நம்ம இப்போ பார்க்க போகலான்னு நினச்சோமே, யாரும் வெளியே வரலையே, வெளியே வராதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆக இப்போ அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன செய்யணும்? சரி, ரைட்டு, இப்போ நம்ம படம் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருது. இவங்க என்ன பண்ணணும்? சரி வா போயிடலாம், அடுத்த காட்சியாவது பார்க்கலாம், அடுத்த நாளாவது பார்க்கலான்னு நினச்சி இவங்க போயிடணும். இவங்க தான் போனாங்களா? போகல. ஆக உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களும் வெளியே வரல, அடுத்த காட்சிக்கு தயாராக இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி படம் விட்டு வெளியே வரலையே, இதுதான் அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டு சரி வெளியில் அடுத்த நாளோ இல்லை அடுத்த ஷோவை பார்த்துக்கலாம் போகலான்னு நினச்சி இவங்களும் போகலை. ஆக என்ன நடந்துச்சு? உள்ளே இருக்கிறவங்க வெளியே ஏன் வரல, இவங்க ஏன் அடுத்த நாள் படம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த காட்சி படம் பார்த்துக்கலாம், ஏன் இவங்க போகலை? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும்னா ஏன் அவங்க வரல, ஏன் இவங்க போகலை, அப்படி அங்கே என்ன நடந்தது, நடக்கிற அளவுக்கு புரட்சி தலைவர் நடித்து என்ன படம் அன்னைக்கு ரிலீஸு, இப்படியாப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள எழுதுதானே. இதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை
நீங்கள் முழுமையாக பார்க்கணும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரட்சி தலைவர் 3 படங்களை சொந்தமாக எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரிக்கிறாரு. புரட்சி தலைவர் நடித்தது மொத்தம் சதிலீலாவதி தொடங்கி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை 136 படம். அதில் புரட்சி தலைவர் சொந்தமாக தயாரித்தது எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரித்தது 3 படங்கள். ஃபஸ்ட்டு நாடோடி மன்னன், அதுலேயும் டபுள் ஆக்டு. 3ஆவதாக நடித்த உலகம் சுற்று வாலிபன், அதுலேயும் டபுள் ஆக்டு. அது செம்ம ஹிட்டு, இது செம்ம ஹிட்டு. இப்போ இடையில என்ன படம் இது? அடிமை பெண். புரட்சி தலைவனுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக தயாரிக்கப்பட்ட அடிமை பெண் படம். இந்த படத்துக்கு டைரக்ஷன் கே. சங்கர், இசை கே.வி. மகாதேவன். புரட்சி தலைவர் டபுள் ஆக்ட் நடிச்சிருக்கிறாரு. புரட்சி தலைவர் அம்மாவும் டபுள் ஆக்ட் நடிச்சிருக்கிறாங்க. அசோகன், ஆர்எஸ் மனோகர், சந்திரபாபு, சோ, பண்டரி பாய், ராஜஸ்ரீ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மே 1 1969 ரிலீஸ் ஆகுது. அதுவரை தமிழ் திரையுலகில் ரிலீஸ் ஆன அத்தனை படங்களுடைய வசூல் சாதனையும் முறியடித்த படமாக திரையிட்ட இடங்கள்லாம் 100 நாள் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட மாபெரும் வெற்றி படம் அடிமை பெண் படம். அதற்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண எங்கள் வீட்டு பிள்ளையினுடைய வசூல் சாதனையை முறியடித்த ஒரு புரட்சி தலைவருடைய படத்தை புரட்சி தலைவர் படம் தான் முறியடிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தினுடைய வசூலை முறியடித்த மாபெரும் வெற்றி படம் அடிமை பெண் படம். இந்த படத்தை இது அப்போ என்ன நான் ஏன் இன்ட்ரோவில் சொன்ன விஷயத்தை சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கம். சூரக்காட்டு ராஜாவாக இருக்கிற செங்கோடன், வேங்கமலையானுடைய தலைவன் வேங்கையன், அவருடைய ராணி மங்கம்மா. வேங்கையன் மக்கள் திலகம் எம்ஜிஆர், மங்கம்மா பண்டரி பாய். சூரக்கோட்டினுடைய தலைவன் செங்கோடன் அசோகன். அசோகன் என்ன பண்ணுவார், மங்கம்மா கிட்ட தவறான முறையில் நடக்க முயற்சி பண்ணுவார். அப்போ இவங்க அசோகனுடைய காலை வெட்டிடுவாங்க. அதன் பிறகு தான் மனைவி கிட்ட தவறாக நடக்க முயன்ற அசோகன் தான் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாரு வேங்கையன் புரட்சி தலைவர். ஆனால் அதை மறுத்துறாரு. முடிவில் ஃபைட்டு, ஒரு போட்டியான ஃபைட்டு. அதாவது கீழே எல்லாமே அப்படியே, அதாவது ஈட்டிகள் சொருவி இருக்கும். அதுக்கு மேலே வலைக்கு மேலே புரட்சி தலைவரும் அசோகனும் சண்டைக்கு போடக்கூடிய அந்த காட்சி. சுற்றியும் பார்த்தோன்னா 2 நாட்டினுடைய பொதுமக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்ற ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு கால் இழந்த நிலையில் இருக்கக்கூடிய அசோகங்கிட்ட மக்கள் திலகம் என்ன செய்கிறாரு பார்த்தீங்களா, இவரும் அந்த ஒரு காலை மடித்து கட்டிக்கிட்டு தானும் அந்த ஒத்த காலிலே சண்டை போடுறாரு. மாபெரும் கத்தி சண்டை. மக்கள் திலகம் ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்ச பின்னாடி மக்கள் எல்லாம் கரகோஷம், வேங்கமலையான் வாழ்க, வேங்கமலையான் வாழ்க, வேங்கமலை வாழ்கன்னு கரகோஷம். அந்த மகிழ்ச்சியில் திளைஞ்சி மக்கள்கிட்ட அப்படியே கை காமிச்சிக்கிட்டு தன்னுடைய வெற்றியை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்க டைமில் வேங்கை மலையானுக்கு தெரியாமல் பின்புறம் இருந்து ஈட்டியால் குத்தி வேங்கை மலையானை கொன்னுடுறாரு. யார்? செங்கோடன். அவருடைய மனைவியை சிறைபிடிக்க முயற்சி பண்ணும் பொழுது வேங்கை மலையானுடைய தளபதி அவங்க மனைவி மங்கம்மாவை மறைமுகமான ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு வேங்கை மலையானுடைய குழந்தையோட இந்த தளபதியும் அரெஸ்ட் ஆகிடுறாரு. யாருக்கிட்ட? செங்கோடன்கிட்ட. இவர் ஒரு தனி சிறை. யாருக்குங்க? செங்கோடனுடைய செங்கோடன் வேங்கை மலையானுடைய தளபதியை ஒரு சிறையில் அடைச்சிடுறாரு. அதே போல் வேங்கை மலையானுடைய
மகன் வேங்கையும் குழந்தை, கை குழந்தை, பச்சிளங்குழந்தைய ஒரு 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் அடைச்சி வச்சிடுறாரு. இவர் வளர்ந்து வாலிபன் ஆயிடுறாரு. ஆனால் அதற்கு மேலே அவருடைய அதாவது 2 அடி இதுக்குள்ளாரே அவர் வளர்ந்ததுனால அவரால் எழ முடியாது, நம்மள மாதிரி ஸ்டேட்டிக்காக நிற்க முடியாதனால அவர் கூன் ஆயிடுறாரு. ஒரு கட்டத்தில் தளபதியை வந்து டெய்லி செங்கோட மங்கம்மா எங்கே மங்கம்மா எங்கன்னு அடித்து சித்திரவதை பண்ணுறாரு. இதை பார்த்த வளர்ந்து வாலிபனான அதாவது கூனோடு இருக்கக்கூடிய வேங்கை என்ன பண்ணுறாரு, அந்த கம்பியினுடைய சிறையினுடைய கம்பிகளை உடச்சிக்கிட்டு வந்து தளபதியை காப்பாற்றுறாரு. தளபதியும் வேங்கையனும் தப்பிச்சு வந்து அதாவது தளபதியினுடைய பேத்தி ஜீவா கிட்ட ஒப்படைச்சு, இவர் தான் நமது நாட்டினுடைய தலைவன், வேங்கை மலை தலைவன் வேங்கையன், இவருக்கு வந்து உலகம் தெரியாது, கல்வி அறிவு இல்லை, இவர் வந்து ஆள் தான் இந்த மாதிரி வளர்ந்து ஒரு வாலிபன் ஆகிட்டார ஒழிய இவர் ஒரு பச்சிளம் குழந்தை மாதிரி தான், இவரை வந்து நீ ஆளாக்கி நமது வேங்கை நாட்டை நீ தான் இவர் மூலியமா நீ சீர்படுத்தணும் அப்படின்னு உறுதிமொழி சத்தியத்தை வாங்கிட்டு அவர் இறந்துடுறாரு. அதன் பிறகு ஜீவா வேங்கையனுக்கு கச்சு சண்டை கற்று தருவாங்க, படிப்பு சொல்லி தருவாங்க, வாய் பேச முடியாது பேச்சை சொல்லி தருவாங்க. ஒரு கட்டத்தில் இவருக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறாங்க. அப்போ வேங்கை மலையான வந்து அதாவது வேங்கையனை கூட்டிக்கிட்டு ஜீவா போகும்பொழுது அங்கே ஒரு பெண்ணை ஒரு கட்டையில் வச்சு சவுக்கால் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு பெண்களை அடிமைப்படுத்தியிருப்பாங்க. இவர் அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த பெண்ணை விடுவிக்க அந்த கட்டை தூக்கும் பொழுது அந்த கூணான அந்த உருவம் நிமிர்ந்து அப்படியே நல்லா சூப்பராக இருவார் தலைவர், புரட்சி தலைவர். சும்மா அப்போ தியேட்டரில் கைத்தட்டு, ஒவ்வொரு சீனும் கைத்தட்டு நினச்சிருப்பாங்க. ஓ இந்த சீனுக்கு தான் கைத்தட்டு, இந்த சீனுக்கு தான் கைத்தட்டுன்னு வெளியில் இருப்பாங்க சொன்னாங்களா அந்த மாதிரி. அதன் பிறகு தாய்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீவா. அங்கே போனால் அம்மா 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 எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்களே அம்மா அம்மா உங்கள் முகத்தை காமன்னு கத்துவார் கதறுவார். ஆனால் இவங்க காலில் ஒரு விலங்கை போட்டிருப்பாங்க, அந்த விலங்கை உடைப்பார். வேங்கையா நீ இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களுடைய அடிமை விலங்கை உடைச்சிட்டு நம்ம நாட்டை மீது கடைசியா விலங்கை உடைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அம்மா நான் செய்கிறேம்மா, நான் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுடைய விலங்கை நான் உடைக்கிறேம்மா, அடிமை பெண்களே இல்லாத அளவுக்கு நான் மாதிரி கடைசியாக உங்களை வந்து பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இதெல்லாம் நான் செஞ்சிருவேம்மா, ஆனால் அதுக்கும் உங்களை பார்க்குறதுக்கு என்னம்மா சம்பந்தம்னு அழுவார். இல்லை நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன், நம்ம நாட்டினுடைய பெண்களுடைய விலங்கை உடைச்சிட்டு தான் கடைசியாக நீ என்னை பார்க்கணும் சத்தியம் பண்ணியிருக்கிறது. அம்மா என் தாய் மேலே சத்தியம்மா, உங்கள் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுடைய விலங்கை உடைச்சிட்டு இந்த நாட்டை மீட்டுட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேமான்னு சொல்லி சும்மா தலைவர் ஓடுவார். தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்தது சும்மா பாடிக்கிட்டு 5 அஞ்சார் வருவார். சுற்றி சுற்றி நல்லாயிருக்கும். கடைசியாக அதன் பிறகு இன்னொரு இன்னொரு புரட்சித்தலைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா பவள நாட்டினுடைய இளவரசி பவளவல்லி. அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய கம்பீரம் அவங்களுடைய தோற்றம் எல்லாம் இது பண்ணி அவங்க வந்து இவங்களை சிறைப்பிடிச்சிடுவாங்க. யாருங்க தலைவரை சிறைப்பிடிக்கும்போது இவருடைய அந்த பராக்கிரமான அந்த ஆற்றலை இவருடைய வலிமையை பார்த்து தன்னுடைய தளபதி ஆக்கிடுவாங்க, படை தலைவனை ஆக்கிடுவாங்க, ஆசைப்படுவாங்க இவர் தலைவர் மேலே. 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா. அதன் பிறகு ஜீவா தன்னை போல இருக்கிறதுனால மனோகர் வந்து ஜீவாவை வந்து அதாவது பவளவல்லியை கொண்டுட்டு ஜீவாவை அந்த இடத்துல வச்சு ஜீவாவை கல்யாணம் பண்ணி நம்ம அரசாங்கங்கிற மாதிரி திட்டம். இதெல்லாம் தெரிஞ்சு கடைசீட்டில் என்ன ஆகுதுன்ட்டா அது ஃபுல் டீட்டெயில்டு வந்து நம்ம திரை விமர்சனத்தில் பார்த்துக்கலாம். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். கடைசியில் என்ன ஆகுதுன்னா இந்த பவளவல்லியும் இவர் வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சிருப்பார், அந்த காதலிக்க மாட்டார் யாருங்க பவளவல்லியை. அதனால் இவர் மேலே கொண்ட ஆத்திரத்தினால அதாவது செங்கோடனும் பவளவல்லியும் சேர்ந்து வேங்கையனையும் ஜீவாவையும் அழிக்க திட்டம் போடும்போது தான் கடைசி ஃபைட்டு சிங்கம். அவங்க அம்மா வந்து புரட்சி தலைவருடைய அம்மா மங்கம்மாவை சிறை ஏதாவது ஒரு கீழே பெரிய பாதாளம் அதுக்குள்ளே ஒரு சிறை, அதில் வந்து சிங்கம் இருக்கும், அதில் வந்து வேங்காயா நீ எனக்கு அடி பண்ணிடுறியா இல்லை உங்கள் அம்மா வந்து நான்
இந்த சிங்கத்துக்கு இரையாக்கிட்டாங்கன்ற மாதிரி பயங்கரமான வசனம். ஏண்டா டே நான் உனக்கு அடிமையாக வரதான்ட்டு சும்மா தலைவர் அப்படியே கடைசியில் அந்த சிங்கத்தை விட்டுருவார். சிங்கத்தினுடைய குகையில் அவங்க அம்மா விட்டுருவாங்க. ரைட்டுங்களா? சும்மா தலைவர் அப்படியே அவர் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்பா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவருக்கு தாங்க அமையும். இந்த பாலைவனத்தில் புரட்சி தலைவரும் புரட்சி அம்மாவும் அந்த ஒட்டகத்து மேலே இங்கிலீஷ் படத்துக்குனே எடுத்திருப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சி அந்த சிங்கத்தோட இப்போ இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, எந்த விதமான தொழில்நுட்பமும் கிடையாது. ஒரிஜினல் சிங்கத்தோட நமது சிங்கம் மோதுது. யாருங்க? அந்த சிங்கத்தோட நமது சிங்கம் மோதி அந்த சிங்கத்தை இல்லாமல் பண்ணிடுவார். அந்த சிங்கம் புரட்சி தலைவர் வளர்த்தின சிங்கம் இன்னமும் அவருடைய நினைவத்தில் புடம் போட்டு வச்சுருக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன். இப்போ இந்த சிங்க ஃபைட்டு அதன் பிறகு அடிமை பெண்களை மீட்டு கடைசியாக தன் தாயினுடைய அடிமை விலங்குகளையும் எல்லாத்தினுடைய அடிமை விலங்குகளையும் உடைச்சிட்டு அந்த நாட்டை காப்பாற்றிட்டு அந்த பவள நாட்டுக்கு ராஜஸ்ரீயை ராணியாக்கி நீ எதுக்குமே நீ அடிமையாகக்கூடாது, ஏன் அடிமையே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி புத்தி சொல்லி அனுப்புவார். இந்த கதையில் கடைசி தானே ஃபைட்டு, சிங்கம் ஃபைட்டு. இது அப்படியே நீங்கள் எடுத்துங்க. இப்போ இன்ட்ரோவில் சொன்ன விஷயத்துக்கு பாடுறேன். இன்ட்ரோவில் என்ன சொன்னோம், ஏன் அந்த ரசிகர்கள் படம் பார்க்காம படம் முழுமையாக பார்த்துட்டு வெளியே போகாமல் உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னோமா? இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் சொன்ன கதையில் கிளைமேக்ஸ் என்ன வந்துச்சிங்க, சிங்கத்தோட தலைவர் மோதிர ஃபைட்டு. இந்த கிளைமேக்ஸ் காட்சியிலிருந்து ரிவைன் போகுது, அப்படியே ரிவேர்ஸில் போகுது கதை. அன்னைக்கு அந்த ஷோவில் அதாவது ஆப்ரேட்டருக்கு அப்போலாம் ரீல் தானே, ரோலாக வரும். ஃபஸ்ட்டு 1 2 3 நாள் எடுத்து ஓட்டுவாங்க, இது முடியும் அது முடியும் ரெடி பண்ணி வச்சு ஓட்டுவாங்க. இவர் என்ன தெரியுங்களா, அந்த ஆப்ரேட்டர் பண்ணிட்டாரு, இந்த வரிசை பிரகாரம் ஓட்டாமல் 1லேருந்து 10ங்கிறது 10லேருந்து 10 9 8 7 6 5 4 3 1 2 1 அப்படின்ற மாதிரி வந்துட்டார். அப்படி பார்த்தா படம் கடைசியிலேருந்து ரிவேர்ஸாக அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் இவருக்கு தெரியுது, அந்த கடைசி வரைக்கும் கடைசி படம் விடும்போது வரைக்கும் அந்த கடைசி சீட்டில் தான் தெரியுது. எங்கேங்க அப்போ இங்கே வந்துடுறாங்க, வேங்கன்னு சண்டை போடுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு சீன் வருது. அந்த இடம் தான் ஃபஸ்ட்டு வரணுங்க. இதுதான் கடைசியில் வருது. சிங்க ஃபைட்டு தான் ஃபஸ்ட்லேயே முடிஞ்சிருது, ஃபஸ்ட்லேருந்து இப்படி வருது. ஆக தியேட்ரு ஒரு ஸ்லைடு போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது கதையை கடைசியிலேருந்து ரிவேர்ஸில் பார்த்துட்டீங்க. நீங்கள் முழுமையாக இந்த படத்தை பார்க்கணும்னா மீண்டும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு உட்காந்துருந்து பார்க்கலாம். இல்லை எனக்கு பார்த்த வரைக்கும் போதும், நாங்கள் கிளம்புறோம் நீ கிளம்பலாம் அப்படின்னு இவர், ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ காலைக்கை ஷோ கதவெல்லாம் திறந்து விட்டுறாரு. ஒருத்தர் கூட அந்த சீட்டை விட்டு எழுந்திரிக்கலை. எப்படிங்க சீட்டை விட்டு எழுந்திரிக்கலை. படத்தை நாங்கள் மீண்டும் முதல்ல இருந்து நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்ட்டு அதற்குரிய கட்டணத்தை கொடுத்துட்டு அந்த படத்தை மறுபடியும் உட்காந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வருஷ பிரகாரம் போட்ட பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு வர்றாங்க. சரிங்களா? நம்மளாம் என்ன செய்வோம், அடப்போட அப்படின்னு கூட இருப்போம். இத்தனைக்கும் வெவ்வேறு வேலைகள்லாம் கூட சில பேர் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கூட நினைக்காம கடைசி வரைக்கும் அந்த முழுமையாக படத்தை பார்க்கணும் எல்லாமே உட்காந்துட்டாங்க. இவங்க வெளியில் இருக்கிறவங்க என்னடா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, படம் பார்த்துட்டு வெளியே வருவாங்கன்னு பார்த்தா இவங்க யாருமே வெளியே வரலையே. சரி போ, முடிஞ்சால் அடுத்த ஷோக்கு வரலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் கூட இவங்களும் போயிருக்கலாம். இவங்களும் இது நமக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு. எத்தனை ஷோ ஆனாலும் சரி, எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, நாங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி, புரட்சி தலைவர் நடித்த இந்த அடிமை பெண் படத்தை நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்ட்டு வெளியே இருந்தவங்களும் நின்று அந்த ஷோ முடிஞ்சு பார்த்துட்டு தான்
அவங்கங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் புரட்சி தலைவருக்கு, புரட்சி தலைவருடைய படங்களுக்கே உரிய மாபெரும் சிறப்பு. இந்த தகவலை கூட எனக்கு அப்போது படம் பார்த்த பிரிவுங்க, புரட்சி ரசிகர்கள் சொன்ன விஷயந்தான் இது. அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிது. அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.